பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியாவும் நானும் சபரிமலை யாத்திரை போனோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. பிரசித்தியா எப்படி இருந்துச்சு சபரிமலை பயணம்? பேட்டை துள்ளி ஆடணும், நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் எங்களோட இன்னைக்கு பார்க்க போறீங்க சபரிமலை சீரியஸ்ல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள், ஒரு ஆஷ்பியஸ் டிவோஷனல் டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23 வருஷத்துக்கு அப்புறம் நான் சபரிமலைக்கு மாலை போட்டு பிரசித்தியாக கூட்டிகிட்டு போனேன். 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, மாளிகைபுரம்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் பிரசித்தியாக பார்த்தா. அது குழந்தைங்க சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்காங்கன்ற மாதிரி அந்த படம் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு பிரசித்தியாக நான் மலைக்கு போகணும்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் 2 இயர்ஸாக நம்ம மலை ஏறக்கூடாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதனால் நம்ம அன்றைக்கி போக முடியல. திடீர்னு இந்த டைம் நான் போகணுன்னு முடிவு பண்ணோன்னே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைனாக அமைஞ்சது. என்ன விஷயம்னா, நம்ம சாமியை பார்க்கணும், நம்ம நினச்சா போதாது, சாமி நினைக்கணும். ஸோ சாமி நினச்சாங்க, அதுபடி நடந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி 6:30 to 7:30 இருமுடி கட்டி ஒரு 11 மணிக்கு கிளம்ப போகிறோம். ஒரு 4 days ட்ரிப்பு. நானும் பிரசித்தியாகவும் குழந்தைங்களோட சந்தோஷத்தை நிறைவேற்றுறதுக்கான தருணத்தை கடவுள் கொடுக்கறது தான் பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதுக்கான பயணங்கள் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி என்னன்றதெல்லாம் அப்படியே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளாஷ்பேக். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளம்புறதுக்கு 10 daysக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரமில் இருக்க நவசக்தி விநாயகர் கோயிலில் ஒரு சூப்பரான பஜனை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பூஜை அட்டன் பண்ணுறேங்க. மியூசிக்கெல்லாம் வாசிச்சுட்டு அவங்க ஐயப்ப சாமி பாட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கே செம்மையான ஒரு வைபாக இருந்துச்சு. டிவோஷனல் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வாய்ப்பு கடவுள் கொடுக்கணும்னு நினச்சாதாங்க கிடைக்கும். அந்த மாதிரியான வாய்ப்பு தான் இது. நான் திடீர்னு நினச்சதான் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், மலைக்கு போகணும் பிரசித்தியாவை கூட்டிகிட்டுன்னு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட மலைக்கு போகணும்னு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கலைங்க. படி பூஜையும் அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படி பூஜையை நான் கலந்துக்கிட்டு அந்த படிகளில் நான் விளக்கு ஏற்றுறப்ப சாமியே சரணம் ஐயப்பா, அந்த அளவுக்கு ஒரு டிவைன் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பிரசித்தியா கன்னி பூஜை அதெல்லாம் இருக்கனால நாங்கள் இதில் கலந்துக்கிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்கும்னு நான் அவங்க ஒவ்வொரு சரணம் சொல்கிறப்ப ஒவ்வொரு படிக்கட்டில் இருக்க விளக்கை நம்ம ஏற்றணுங்க. 18 படிக்கட்டு சரணம் சொல்லி முடிச்சோன்னா 18 படிக்கு நம்ம ஏற்றிருப்போம். அப்போ அந்த ஐயப்பனை பார்க்குறப்ப நம்மளுக்கே புல்லரிச்சு போயிருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான கணக்கு. என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட் டைம் மலைக்கு போகிறப்ப எனக்கு வயசு 13 இருக்கும். 9th standard படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் சபரிமலைக்கு போனதுக்கான காரணமும் இந்த படி பூஜை தான். ஐயப்பன் கோயிலில் படி பூஜை கண்டக்ட் பண்ணாங்க. நான் போன குரூப் அதை புக் பண்ணனால அதை பார்க்க தான் அங்கே போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் இருமுடி கட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிடணும். எல்லாம் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்காய் முச்சந்தியில் உடைச்சிட்டு தான் கிளம்பணும் வீட்டிலேருந்து. நான் சின்ன வயசில் போனதுனால வீட்டில் பண்ண ப்ரொசீஜர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு 10 வருஷம் போயிருக்காரு. என் தம்பி லேட்டஸ்ட்டாக ஒரு 4 years பண்ணாலும் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ப்ளஸ் ஹரிட்ட கொஞ்சம் டவுட் கேட்டுக்கிட்டோம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு கன்னிசாமிக்கு தான் இருமுடி கட்டுவாங்க. பிரசித்தியாக தாங்க கட்டினாங்க. எங்கள் இருமுடி கட்டுக்காக என் தம்பி சென்னையிலேருந்து தங்கச்சி பையன் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரசித்தியாக கட்டி முடிச்சிட்டா, அதுக்கப்புறமேட்டு நானும் மாப்பிள்ளையும் கட்டி முடிச்சிட்டோம். சந்தோஷங்களோட வராரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 48 பேருக்கு இருமுடி கட்டணும். ஸோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் குழந்தையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இருமுடி கட்டிட்டு அங்கேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பலான்றது தான் பிளானு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு குரூப்போட வேறு நான் ட்ராவல் பண்ணுறேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க நானும் நிறையா கற்றுக்கிட்டேன். இருமுடி கட்டி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பிரசித்தியாக கட்டினா கன்னிசாமின்னா, அதுக்கப்புறம் ஒரு 10 கட்டு கழிச்சு நானும் சந்தோஷம் கட்டிட்டோம். இப்போ நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்.
ஹரி அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு அம்மா எல்லாமே இங்கே சாப்பிட்டு கிளம்ப போகிறாங்க. நாங்கள் பஸ் எடுக்க 1 மணி ஆயிரும். ஸோ நல்லபடியாக இந்த பயணம் வெற்றிகரமாக நடந்து முடியணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் சூப்பராக அமையும்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். The next day. ரெசித்தியா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சரியான கூட்டமாக இருக்குன்னு பார்த்தோம். பட் சீக்கிரம் சாமி கும்பிட்டோம். வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்றதுனால சாமி கும்பிட்டு மாதிரி இருந்துச்சு. சாமி கும்பிட்டு இப்போ வந்து சாப்பிட்றோம். பக்கத்தில் வந்து இந்த ஹோட்டல் பேர் நான் ஹோட்டல் பேர் தானே ஹோட்டல் முக்காபலம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடணும் ஒரே பொங்கல் தானே. காலையிலே வந்து திடீர்னு பொங்கல் சாப்பிட்றாரு. ஆல்ரெடி பொங்கல். இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து நம்ம ஃபோன் வந்து வீட்டில் இருக்கு. கிடைக்கிற ஃபோன்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியாது. பட் எனிவேஸ் எங்கள் பையனை அவங்களோட ஷேர் பண்ணணும். எப்படியெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வர போகிறா. நானும் ஒரு நாள் ஒரு கடுமையான பயணத்தை தான் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம்ல. சரி சாப்பிடுவோம். A few moments later. காலையில் நல்லபடியாக சாமி கும்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் பஸ் ஏறினா தான் தெரியும். நல்லா தூங்கிட்டோம். ஐயப்பன் படம் வந்து ஸ்க்ரீனில் போட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் என்ன படம் தெரியல, பழைய காலத்து படம். செகண்ட் வந்து பிரசித்தியாக பார்த்து எந்த படம் பார்த்து மலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த படம் ஓடிட்டுருக்கு. மாளிகை படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லிகாபுரமா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அந்த படம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் போகலான்னு பிளான் பண்ணிச்சு. பட் சங்கரன் கோவில் வந்து டைம் ஆனதுனால டுவர்ட்ஸ் தென்காசி சிவகிரின்னு ஒரு ஏரியாவில் பெட்ரோல் பங்க்கில் வெயிட் பண்ணி புளி சாப்பாடு பூந்தி ஊறுகாலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பயணத்தை தொடர்வோம். வசதி எப்படி இருக்கு? ஹாப்பியா? எனக்கு இந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு சூப்பரான வியூ காமிக்க போகிறேன். பச்சை பசேல்னு ஒரு தோட்டம், நடுவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை பிரசித்தியா? பிரசித்தி அந்த மாதிரி நேச்சுரல் வியூலாம் பார்த்தது கிடையாது. சின்ன வயசில் பார்த்துருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால அவரே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். செகண்ட் டைம் தென்காசி. எதுக்கு முன்னாடி வந்தேன்? அதுக்கு முன்னாடி வந்து நான் பிரவீன் மாமா எல்லாரும் குற்றாலம் வந்தோம். ஞாபகம் இருக்கா? குற்றாலம் வந்தோம். ஜெயா மாமா எல்லாம் ஜெயாப்பா எல்லாம் வந்தோம். எல்லாரும் வந்தோம். எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கேன் புள்ள, அறிவு புள்ள. சரி வா போகலாம். போகலாம். சாப்பிட்டு முடிச்சோடனே சங்கரன் கோயில் பிளானு 4 மணிக்கு தான் அங்கே நட திறப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்த டைமில் வந்து ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சான் ஹரி. அது வந்து ஒரு பம்பு செட்டு மாதிரி இருக்குது. ஒரு கையில் பாருங்க பச்சை பசங்க ஒரு ஏரியா. இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க ஹீரோயின் அங்கே ஓடி வந்து இங்கே பம்பு செட்டில் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள்லாம் அதில் குடிக்க போகிறோம். பிரசித்தியாக குடிக்கலாம். ட்ரெஸ்லாம் ஈரமாகனு ஜாலியாக பம்பு. தம்பி வந்து சங்கரன் கோயில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி தென்காசி விஸ்வநாதரை பார்க்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அங்கேருந்து நடந்து நம்ம போயிட்டுருக்கோம். பார்க்கிங்கில் வண்டியை போட்டு பின்னாடி ஆரனூர் வண்டி போட்டுட்ருக்காங்க. எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டார் பார்த்தீங்களா? ஐயப்பன் சாமியோட அப்பா யாருன்னு இவங்க கமெண்ட்டில் கேட்டுருக்கா. அம்மா அப்பா யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அம்மா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் போய் நாங்கள் விஸ்வநாதரை சாமி கும்பிட்டு வரோம். ஓகே. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் அப்பா இயர்லி ஒன்ஸ் குற்றாலம் கூட்டு வருவார். குற்றாலம் கூட்டு வரப்பெல்லாம் இந்த தென்காசி கோயிலுக்கு வராமல் இருக்கவே மாட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பிரசித்தியாக கூட்டிகிட்டு வரேன். பிரசித்தியா லாஸ்ட் டைம் குற்றாலம் வந்தப்போ கூட கோயிலுக்கு வர முடியல. குற்றாலம் ஃபால்ஸ் போனோம், குளிச்சோம், அப்படியே கிளம்பிட்டோம். பிரசித்தியா ரொம்ப இந்த ட்ரிப்பில் எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கோயிலாக பார்க்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க அவரோட. அதை பார்த்து கேட்டு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. முடிச்சு வெளில வந்து எல்லாம் டீ பிரேக் எடுத்துட்டாங்க. நானும் பிரசித்தியாவும் ஸ்பெஷல் பிரேக் எடுத்தோம். ஏன்னா பக்கத்தில் லாலா ஸ்வீட் இருந்துச்சு. அதில் 3 டைப்ஸ் ஆஃப் அல்வா கொடுத்தாங்க. நெய் அல்வா, பால் அல்வா, மஸ்கட் அல்வான்னு எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த அல்வா பார்த்தீங்கன்னா கையில் பட்டோன்னு அப்படி உளுந்து ஓடுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரசித்தியாக சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. சாப்பிட்றதுக்கான ஸ்பாட்டை தேடி பார்த்தாங்க. பட் வந்து திடீர் வந்து சீக்கிரம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். எப்படி ஒரு லொக்கேஷன் சாப்பிட்ற ஹைவே ஓட்டு வரும்.
நாங்கள் ரொம்ப ஜீனியஸ்னால ஸ்கூலுக்கு பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை கூட என் பிள்ளை நோட் பண்ணிருக்கு ஸ்கூலில் கரெக்டாக. சபரிமலை ஏறதுக்கு 2 பாதை இருக்குங்க. ஒன்று பெரிய பாதை, இன்னொன்று சின்ன பாதை. பெரிய பாதை எரிமேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எரிமேரியில் வந்து ஒரு பெரிய விசேஷம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னிசாமியாக ஃபஸ்ட்டு மாலை போட்டு வரவங்க இங்கே ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணணும். உடம்பெல்லாம் பவுட்ரு பூசிட்டு, கலர் பவுட்ரு பூசிட்டு, தலையில் வந்து அந்த கேப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை எதை வேணால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு போகணும். கூட பெரிய சாமிங்க, அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸான சாமிங்களும் நம்ம கூட வருவாங்க. பிரசித்தியாக நானும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரசித்தியா ஃபஸ்ட் டைம் நான் மெமரிஸுக்காக இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம். இங்கே ஒவ்வொரு ஸ்டால்ஸ் இருக்குது. பர் ஸ்னாப் 150. 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. யானை, 18ஆம் படி, புலி. பிரசித்தியா பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. சவுண்டு கேட்காது. பட் இப்போ வந்து பேட்டை துணியாச்சு, குளிக்க சொன்னாங்க. பட் குளிச்சா ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எரிமேல் வெங்கடேஸ்வர சாமியை கும்பிட்டு நேராக நாங்கள் கிளம்ப போகிறது ரொம்பாக்கு. பயங்கரமாக பாக்ஸ் எடுத்துருக்கோம். போன கடன் வாங்கி ஏன்னா பிரசித்தியோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எப்படி பிரசித்தியாக இருக்குது. கூட்டமாக குழுவாக வரம்ப குழுவாக சேர்ந்து போனாங்க. பெரிய காசு திலீப்பு ரேட்டாக வாழ இது வச்சு எடுத்து போகிறாரு. அப்படியே சுற்றிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். புரியல. கையில் வச்சுக்கோங்க. புக் பண்ணிட்டு தான் வரணும். புக் பண்ணா மாதிரி வச்சு உங்களுக்காக சபரிமலையிலிருந்து விஜயசாரணி மற்றும் பிரசித்தியா குழுவினர். சுவாமியே சரணமையப்பா. நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தாங்க. நாங்கள் எரிமேலில் இறங்கி பேட்டை சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் போன பஸ்ஸில் நிலக்கல் போயிட்டு அந்த பஸ்ஸில் இருந்து இருமுடி பையெல்லாம் கட்டிக்கிட்டு இருமுடி மறுபடியும் கட்டிட்டு நேராக நாங்கள் பம்பைக்கு கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி போனோம். அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. அதோட சேர்த்து நாங்கள் லைனில் பம்பையில் எவ்வளோ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு மலை ஏறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வழக்கம் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய் அண்ட் ஃபேமிலி. டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல்.